ஓம் சக்தி ஜெய் வராகி. அனைவருக்கும் என்னுடைய பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு பங்குனி மாதம் மார்ச் 17ஆம் தேதி. நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கொச்சின் பக்கத்தில் இருக்கோம். இங்கே கடலும் சார்ந்த இடம் நெய்தல். அதே மாதிரி காடும் சார்ந்த இடம் இங்கே பார்த்திங்கன்னா முல்லை. இங்கே பார்த்திங்கன்னா முல்லையும் நெய்தலும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கும். இது மங்களூர் காடு. என் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா இது மங்களூர் காடு. இங்கே பார்த்திங்கன்னா கடல் நீர் ஓடுகின்றது. நெய்தலும் முல்லையும் நிலத்தை சேர்ந்த ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். வராகி அம்மாவுடைய அருளால் பசுமை நிறைந்த இடத்துல நாங்கள் இப்போ இருக்கோம். சோட்டானிக்கரை அம்மன் பகவதியை பார்த்துட்டு இப்போ இங்கே வருகின்றோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கை நிறைந்த சூழல். இந்த இயற்கை என்று சொல்லும்போது அது யாருக்கு தலைவி யார் அப்படின்னா பூமி தாய் வராகி அம்மா தான். வராக அவதாரத்திலே வராகி அம்மாவும் இணைந்து பூமியை நமக்கு அந்த காப்பாற்றி கொடுத்திருக்கிறார்கள். இற்றைக்கும் 7 பிறவிக்கும் சொல்கிறோம்ல, எந்த பிறவியிலும் நம்ம மனித பிறவி தொடர்ந்து வரணும். இந்த பூமியில் இருக்கின்ற பேரழிவுகள் பல விஷயங்கள் எல்லாம் இருக்குது. எல்லோரும் சொல்கிறாங்க கலியுகம் இன்னும் முடிச்சிட போகிறது, கலியுகம் அழிய போகிறது அப்படின்னு. ஆனால் நமக்கு மேலே ஒரு பிரபஞ்ச சக்தி ஒன்று உண்டு அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் தான் இன்றைக்கு வாழ்ந்திருக்கிறோம். கொரோனா காலகட்டத்தில் எத்தனை பேர் உயிர் மீண்டு நாம் இங்கே வந்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள். இத்தனை இயற்கை படைப்புகள் அந்த பூமியிலே, அந்த பூமி வராக அவதாரத்திலே வராகி அம்மாவோடு இணைந்து பெருமாளும் வராகி அம்மா இணைந்து பூமியை மீட்ட ஒரு காலகட்டம். அந்த பூமியினுடைய இயற்கையான பசுமையான ஒரு சூழல். எங்கெல்லாம் வராகி தாயை வழிபடுகின்றோமோ அங்கெல்லாம் பசுமை நிறைந்திருக்கும். எல்லோரும் சொல்கிறாங்க வராகி அம்மா மயானக்காளி, அவங்கள கும்பிடக்கூடாது, மாந்திரிக பிரயோகம் பண்ணுறதுக்காக தான் வராகி கும்பிடுன்னு சொல்கிறாங்க. கிடையவே கிடையாது. இந்த மாதிரி பாருங்கள், பச்சை பசேலன்ற பூமியை நமக்கு மீட்டு கொடுத்த தாய் நமக்கு மயானக்காளியாக தெரிவாங்களா? இந்த எல்லையெல்லாம் பாருங்கள், இத்தனை பசுமையான இயற்கையான ஓடுகின்றது. கடல் ஒரு புறம், மலைகள் ஒரு புறம், வனங்கள் ஒரு புறம், காடு ஒரு புறம். இந்த மாதிரி ஒவ்வொரு வகையில் பூமியானது இயங்கிக் கொண்டே இருக்கின்றது, ஓடிக்கொண்டே இருக்கின்றது. நம்மை படைத்த பூமி தாய் எப்படி நமக்கு ஒரு மயான காளியாக ஆக முடியும்? இந்த இடம் பாருங்கள், பசுமையோடு சூழல் நிறைந்த பூமி. அந்த பூமியில் இப்போ நம்ம கேரள பூமியில் இருக்கின்றோம். எங்கு சென்றாலும் இந்த பூமி எப்படி இருக்கின்றது? கடலும் நிலமும் சார்ந்து இருக்கின்றது. இத்தகைய பூமியை அரக்கனிடமிருந்து மீட்டு கொடுத்தவள் தான் யார்? வராகி அம்மா. வராக அவதாரத்தில் 2 கொம்புகளுக்கு இடையிலே பூமியை கொண்டு ஒப்படைத்து வராக மூர்த்தியுடன் பூமியை மீட்டு வெளிகின்றார். கடலுக்கடியில் உள்ளே கொண்டு சென்று விடுகிறான் பண்டாசுர அரக்கன். அந்த நேரத்திலே இந்த வராகி அம்மா துணையோடு தான் வராக மூர்த்தியானது பூமியை மீட்டெடுக்கிறார். இப்படி பசுமை நிறைந்த பூமியை மீட்டெடுப்பவள் யார் என்று சொன்னால் அத்தகைய வராகி அம்மா. வாழ்க்கையிலே எத்தனை விதமான இயற்கை சூழல் பாருங்கள். அந்த இத்தனை இயற்கையில் பார்த்தீங்கன்னா நீர் காக்கைகள் ஒரு புறம், ஒரு பக்கம் நீர் பாம்பு ஒரு பக்கம் கருடன் ஒரு வட்டமிடுகின்றது, கழுகு ஒரு வட்டமிடுகின்றது, நீர் ஆமைகள் வட்டமிடுகின்றது. எத்தனை மீன்கள், எத்தனை ஜீவராசிகள், எத்தனை உயிரினங்கள், எத்தனை நத்தை போன்ற பூச்சிகள் புல்லாகி புழுவாகி பறவையாகி பாம்பாகி கல்லாய் மனிதரா பேயாய் செல்லான் என்ற தாவர சங்கமுத்துள் என்று சிவபுராணத்தை சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு பிறவியை எடுத்து தான் நாம் இங்கே மனித பிறவி என்று புனிதமான பிறவி எடுத்திருக்கிறோம். அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொல்வார்கள். அதிலும் கூன் குருடு செவிடு நீங்க பேடு பிடித்தல் அரிது என்று சொல்வார் ஔவையார் பாடல். அந்த அளவுக்கு இன்றைக்கு எல்லா விதமான ஒரு உடலமைப்போடு, உருவமைப்போடு, உயிரோட்டத்துடன் நம்மை படைத்திருக்கின்ற யார்? பரம்பொருள் ஆதி பராசக்தி அன்னை. அவளுடைய இயற்கை பிரபஞ்சத்தில் தான் முத்தொழிலுக்குரிய தேவர்கள் படைத்தல், காத்தல், அழித்தல் போன்ற தொழில்கள் நடைபெறுகின்றன. இந்த மும்மூர்த்திகளும் சிவன், விஷ்ணு, பிரம்மா விஷ்ணு சிவனாக இருந்து கொண்டு மும்மூர்த்திகள் தலைவியாக யார் இருக்கிறார்கள்? சரஸ்வதியாகவும் அந்த ஆதிபராசக்தி அன்னை லக்ஷ்மியாகவும் சக்தியாகவும் இருந்து கொண்டு நம்ம பூமியை காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆதிபராசக்தியினுடைய அம்சத்தில் தான் இத்தனை பிரபஞ்சங்களும் இத்தனை உயிரினங்களும் தோன்றியிருக்கின்றன. அந்த பிரபஞ்சத்திலே நம் பூமியை மீட்டெடுத்தவள் யார் என்று சொன்னால் இந்த வராகி அம்மா. வராக மூர்த்திக்கு அந்த 2 கொம்புகளிடையே பூமியை மீட்டெடுத்து கொடுத்தார். இத்தகைய பசுமை நிறைந்த எல்லையிலே, அந்த பசுமையான நிலையிலே நம் பூமியை கொடுத்தவள் மயான காளி ஆக முடியுமா? நம்பி கும்பிடுங்கள். வராகி அம்மா உங்கள் வாழ்வையும் பசுமையாக்குவாள் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து பக்தியுடன் விடைபெறுவது ஆன்மீக சொற்பொழிவாளர் கர்ம வினைப்பலன் ஜோதிடர் முனைவர் லக்ஷ்மி ரவிச்சந்திரன். இந்த ஹோட்டலுக்கு ஜோடி கிடைச்சாச்சு. ஓ ஜோடி ஆயா அத்தியா
என்னது மோட்டோ என்னோட அம்மன் வருவாங்க, வேலைக்கு கேட்ட மாசத்துல கொடுப்பாங்க. என்னதுமா வேலை கிடைச்சிருச்சா என்ன வேலைப்பா இந்த ஹோட்டல்ல? இப்ப தெரியுதா யாருன்னு? அதுக்குதான் இங்க போட்டு அந்த போட்டு வீ போட்டு ஓடுறது என்னம்மா இது அதான் அம்மாவோட பவர்.